கோவையில் திடீரென மூடப்பட்ட தனியார் ஐடி நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை நாடியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரவீன். திடீரென இந்த அலுவலகம் மூடப்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் தற்பொழுது அந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை நாடியிருக்கிறாங்க. என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க, என்ன விவரம்? கார்த்திகா, கோவையில் சுங்கம் மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதிகளில் இயங்கி வந்த யூஎஸ்-பேஸ்டு ஐடி கம்பெனி திடீரென மூடப்பட்டதை அடுத்து 3150க்கும் மேற்பட்டோருக்கு ரிலீவிங் ஆர்டரை மின்னஞ்சல் வாயிலாக அவர்களை அனுப்பிவிட்டு நிறுவனம் இழுத்து மூடப்போவதாக அறிவித்திருந்த நிலையில் அதிர்ச்சி அடைந்தவர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கிருந்து கொடுக்கப்பட்ட டைரக்ஷன் அறிவுறுத்தல்களின் பெயரில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தை இன்று அவர்கள் நாடியிருக்கின்றனர். இதற்கிடையே இவர்களது போராட்டத்தின் எதிரொலியாக கம்பெனி, அதாவது நிறுவனத்தின் தரப்பிலிருந்து இவர்களுக்கு ஜனவரி மாதத்திற்கான ஊதியம் மற்றும் கிராஜுவிட்டி தொகை கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான பணி அனுபவ சான்றிதழ் உள்ளிட்டவை கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படும் என மின்னஞ்சல் வாயிலாக தெரிவித்திருந்தனர். இருப்பினும் எழுத்துப்பூர்வமாக நிறுவனத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். தற்போது தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் இவர்கள் அனைவரும் இணைந்து ஒன்று கூடி இருக்கக்கூடிய சூழலில் ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் மற்றும் சிஐடியு தொழிற்சங்கங்களும் இவர்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் நல கூடுதல் ஆணையரிடம் இவர்கள் பேச்சுவார்த்தை 3 கட்டமாக நடத்தியிருக்கின்றனர். தற்போது அந்த கிராஜுவிட்டி உள்ளிட்ட தொகைகள் கிடைப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதியை கொடுத்திருப்பதாகவும், மேலும் தங்களுக்கான கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் போன்ற விஷயங்களை உடனடியாக கொடுக்க வேண்டும். திடீரென கம்பெனி மூடப்பட்ட நிலையில் இவர்களது எதிர்காலம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தங்களுக்கான கூடுதலாக சில கோரிக்கைகளும் இருப்பதாக கூறியிருக்கிறார். நிறுவனத்தில் HR-ஆக பணிபுரிந்த தினேஷ் என்பவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம், இன்னைக்கு என்ன மாதிரி டிமாண்ட்ஸ் வச்சு தொழிலாளர் நலத்துறையை நாடி இருக்கீங்க? எங்க ஜான்வரி சேலரியில வரன்னு இன்னைக்கு மார்னிங் மெயில் கிடைச்சிருக்கு. அந்த மெயில கிராஜுவிட்டி பணமும் கொடுத்துறத எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, இப்ப திடீர்னு எங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டனால எங்களுக்கு இது கூடிய சீக்கிரம் எங்களோட பொருளாதாரத்தை நாங்க மீட் எடுக்கிறதுக்காக எங்களுக்கு வேலை இல்லாதனால எங்களுக்கு அது காம்பன்சேஷனா 3 months காம்பன்சேஷன் எங்களுக்கு கேட்டிருக்கோம். அது கேட்டிருக்கிறது மேல் இடத்துல பேசி எங்களுக்கு தீர்வு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எங்களுக்கு மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி மாத இறுதியில் எங்களுக்கு மாத சம்பளம் கிரெடிட் ஆயிரும். சோ இந்த மாதம் 31ஆம் தேதி சம்பளம் 3 கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரெடிட் ஆகுதோ ஆகலையோ 3 மணிக்கு ஆகுதோ ஆகலையோ 31ஆம் தேதி 3 மணிக்கு லேபர் ஆபீஸ் எங்களை வர சொல்லியிருக்காங்க. அடிஷனல் கமிஷனர் சொல்லியிருக்காங்க. கிராஜுவிட்டிக்கும் இந்த மாச சம்பளத்துக்கும் உறுதி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா வரும், உங்களுக்கு வாங்கி கொடுக்கப்படும் உறுதி கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், ரிலீவிங் லெட்டர் கண்டிப்பா உங்களை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்போம்னு உறுதி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு உங்களோட தொழிலாளர்கள் மற்றவங்களோட மனநிலையில என்னவா இருக்கு? ஒரு சிலருக்கு மெயில் பார்க்காம இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த கிராஜுவிட்டி எல்லாம் கொடுக்குறங்கிற மெயில் ஒரு சிலருக்கு வரலன்னு சொன்னாங்க. அவங்களோட மனநிலையில எப்படி இருக்கு? அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, மெயில் வந்தவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குமோ, எங்களுக்குள்ள கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதட்ட நிலையில தான் அவங்க இருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் அடிஷனல் கமிஷனர் ஆஃப் லேபர் அவங்க உறுதி கொடுத்திருக்காங்க. மெயில் வந்திருக்கோ வரலையோ யாரா இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் பணியாற்ற எல்லாத்துக்கும் கண்டிப்பா கடைக்கோடியில் இருக்க அனைத்து ஊழியர்களுக்கு கண்டிப்பா அவங்களோட சம்பளம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு ஊதியம் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் வந்துவிடும் என்கின்ற உறுதியை கொடுத்திருக்கக்கூடிய அதே சூழலில் காம்பன்சேஷன் போன்ற விவகாரங்களுக்கு அடுத்த கட்டமாக பேசுவதற்கு ஜனவரி 31ஆம் தேதி இவர்கள் மீண்டும் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை நாட இருப்பதாக கூறியிருக்கின்றனர். கார்த்திகா, அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து தர வேண்டும் அப்படிங்கிறது அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.